கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். நேற்றைய தினத்தில் நமக்கு எப்பேற்பட்ட இடையூறு வந்தாலும் கர்த்தரே என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று விசுவாசத்தோடு அவர் பாதம் பணிந்தோம். இன்று அவரே உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று வாக்களிக்கிறார். எத்தனை அன்பான தேவன் பாருங்கள். எப்பொழுது நாம் நம்மை தாழ்த்தி அவர் பாதம் பணிந்து நம்மை முழுமையாக அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோமோ, அப்பொழுதே அவர் சொல்லும் முதல் வார்த்தை பயப்படாதே என்பதுதான். இதை பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறீங்களா? இன்றைய தியான வசனத்தின் ஆரம்பத்தில் இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். என்ன காரியங்கள் நடந்தது என்பதை அறிந்து கொள்ள இதற்கு முந்தைய அதிகாரத்தை வாசித்து அறிவோம். சோதோம், கொமோரா மற்றும் பல ராஜாக்கள், ஏலாம், சினேயார், ஏலாசாரின் ராஜாக்களும் மற்ற ராஜாக்களோடு, அதாவது 5 ராஜாக்கள் ஒரு புறமும் 4 ராஜாக்கள் ஒரு புறமுமாக இணைந்து சித்திம் பள்ளத்தாக்கிலே யுத்தம் பண்ணினார்கள். இந்த யுத்தம்தான் வேதத்தில் சொல்லப்பட்ட முதல் யுத்தம். இந்த யுத்தத்தில் சோதோம் கொமோராவின் ராஜாக்கள் முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள். அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கொமோராவிலும் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள். தப்பியோடிய ஒருவன் இதை ஆபிராமுக்கு தெரிவிக்க, லோத்து சிறையாக கொண்டு போகப்பட்டதை கேள்விப்பட்ட ஆபிராம் தன்னோடு இருந்த 318 ஆட்களை அழைத்து கொண்டு போய் அவர்களை முறிய அடித்து சகல பொருட்களையும், லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான். அவன் ராஜாக்களை முறியடித்து திருப்பி வருவதை கேள்விப்பட்ட சோதோமின் ராஜா சாவே பள்ளத்தாக்கு மட்டும் ஆபிராமுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்தான். ஆபிராம் இவனுக்கு எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, நீ ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உனக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று ரொம்ப தெளிவாக கூறுகிறான். அதோடு அவன் சொல்கிறது, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய
உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கார் பாருங்க. அதாவது நீ கொடுக்குற பணத்தினால, நீ கொடுக்குற பொருள்னால நான் பெரிய ஐஸ்வர்யன் ஆயிட்டேன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. ஏன்னா எனக்கு எங்கேருந்து வருது? வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனை நோக்கி தான் நான் கை நீட்டுவேன். அவர் கொடுப்பார்ப்பா எனக்கு. அதனால் வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த புருஷருடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும். இவர்கள் தங்கள் பங்கை எடுத்து கொள்ளட்டும் என்று கூறுகிறதை இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகியது. இந்த காரியங்களில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன பார்க்கலாமா? தன் சகோதரன் லோத் சிறைப்பட்டு போனான் என்பதை அறிந்தவுடன் அவனை மீட்க அவன் புறப்பட்டு போனது அவனது அன்பு, லோத்தின் மீதுள்ள அக்கறை, பரிவு ஆகியவற்றை காட்டுகிறது. தன்னை விட்டு பிரிந்து போகும்போது அருகிலுள்ள வளமான பகுதியை தனக்கென்று எடுத்துக்கொண்ட லோத் மீது பொறாமையோ வெறுப்போ கோபமோ இன்றி அவனுக்கு ஒரு ஆபத்து என்றதும் ஓடி சென்று உதவிய அவனுடைய நேசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, பொருட்களையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வரும்போது உன்னத தேவனுடைய ஆசாரியன் வந்து ஆசி வழங்கிய போது தேவனுக்கு செலுத்த வேண்டிய தசமபாக காணிக்கையை ஆசாரியனிடம் கொடுத்த அவனுடைய கடமை உணர்வை நாம் கவனிக்க வேண்டும். சோதோமின் ராஜா திருப்பி கொண்டு வந்த பொருட்களை நீ எடுத்துக்கொள் என்று சொன்னபோது வானத்தையும் பூமியையும் உடைய தேவாதி தேவன் என் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்கிறவராய் இருக்கும்போது அவரை நோக்கி மட்டுமே என் கைகளை விரிப்பேன், வேறு யாரிடத்திலும் நான் எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூறியதிலிருந்து அவன் தேவன் மேல் கொண்டுள்ள விசுவாசம், பக்தி, அவருக்கு மட்டுமே மகிமை செலுத்த வேண்டும் என்கிற சிந்தை, இவைகளை நம்மால் நன்கு புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படி மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற உணர்வு, தேவனுக்கு செலுத்த வேண்டிய தசம பாகம் மற்றும் தேவனிடத்தில் அல்லாமல் வேறு யாரிடமும் தயையை எதிர்பார்ப்பதில்லை என்கிற வைராக்கியம் இருந்ததால் தான் கர்த்தர் ஆபிராமை பார்த்து, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆபிராமைப் போல நாமும் மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த எல்லா உதவிகளையும் செய்து நம்முடைய வருமானத்தில் தசம பாகத்தை தேவனுக்கு காணிக்கையாக செலுத்தி, தேவனே என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார் என்கிற பரிபூர்ண விசுவாசத்துடன் அவர் பாதம் பணியும்போது கர்த்தாதி கர்த்தர் பயப்படாதே என்று நம்மை தைரியப்படுத்துவதோடு அவரே நமக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருந்து நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துவார். இதை விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு நாம் ஆபிரகாமிடமிருந்து கற்றுக்கொண்ட இந்த 3 காரியங்களை நம் வாழ்வில் ஒரு நாளும் மறக்காமல் அணு தினமும் அவர் பாதம் அமர்ந்து நம்மை முற்றிலுமாக அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவரே நமக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருந்து நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துவார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.